கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 91 சங்கீதம் 5 வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இரவில் உண்டாகும் பயங்கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம் என்றால் என்ன தெரியுமா? இதற்கு ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மனமேட்டிமையான கலெக்டர் ஒருவர் இரவில் படுக்க சென்றார். ஒரு வகை நோய் அவரை தாக்கியது. காலையில் அவரது 2 கண்களும் தெரியாமற் போனது. மட்டுமல்ல, நினைவு சக்தியை முற்றிலும் இழந்து போனார். தனது பெயரையோ தனது பிள்ளைகள் பெயரையோ கூட அவருக்கு தெரியவில்லை. அதே போல ஒரு சகோதரி சொப்பனத்தில் அவளது கணவனை 2-3 பேர் சேர்ந்து பயங்கரமாக கத்தியால் குத்தி கொலை செய்வதாக கனவு கண்டு மிகவும் அலறினாள். அந்த அதிர்ச்சியில் அவள் புத்தி சுவாதீனமற்றவளானாள். இன்னொரு இனிமையான பாடகர் இருந்தார். இரவில் அவனது கனவில் ஒரு கிழவி வந்து அவனை அழைத்து செல்வதாக கண்டார். காலையில் எழுந்த போது அவன் முற்றிலும் செவிடனாய் ஊமையனாய் மாறியிருப்பதை அறிந்தார். இரவு நேரம் அந்தகாரத்தின் நேரம், சாத்தான் தந்திரமாய் கனவுகளில் ஊடுருவும் நேரம், பயங்கரங்களை விளைவிக்கும் நேரம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையான வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நீ இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் உன்னை உறங்காமல் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் உன்னதமானவரின் செட்டைகளின் நிழலில் வைத்து நம்மை காத்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படி இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் இருக்கலாம். இரவில் தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கனவு, பயங்கரமான கனவு என்னை பாதித்து கொண்டிருக்கிறதே, இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், படுக்கைக்கு செல்லும் முன் ஆண்டவரிடம் உங்களை ஒப்படைத்து விட்டு போங்கள். ஆண்டவரே, எந்த இரவின் பயங்கரமும் என்னை தொடக்கூடாது, என் கிட்டே கூட வரக்கூடாது. உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை ஆளுகை செய்யட்டும், என்னை உம்முடைய மறைவிலை மறைத்து கொள்ளும் என்று செபியுங்கள். அது மாத்திரமல்ல, இரவில் படுத்து விட்டாலும் தூக்கம் வரும் வரை ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். அப்படி நீங்கள் துதித்து தூங்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செபித்து கொண்டே இருப்பார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இரவு நேரம் என்பது நாம் ஆண்டவரோடு உறவாடுகிற நேரமாய்த்தான் இருக்க வேண்டுமே தவிர இரவில் பயங்கரங்கள் உண்டாகும் நேரமாய் இருக்கக்கூடாது. அது யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. நாம் ஆண்டவரை துதித்து விட்டு செபித்து விட்டு நாம் படுக்கைக்கு செல்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் தரிசனங்களையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தையும் வெளிப்படுத்துவார். இதுவே அதை விட்டு போன் உபயோகப்படுத்தி விட்டும் அல்லது மற்றவர்களோடு பேசிவிட்டும் மற்ற கதைகளை நினைத்து கொண்டும் நாம் படுத்திருப்போம் என்று சொன்னால், அது வெவ்வேறான கனவுகளையும் பயங்கரங்களையும் தான் உண்டாக்கும். ஆகவே இந்த நாட்களில் இருந்து இரவில் படுக்கைக்கு செல்லும் முன்பே உங்களை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு போங்கள். அப்பொழுது தாவீது சொல்வது போல, நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தரோ என்னை சுகமாய் தங்க பண்ணினார் என்று சொல்லுகிற வார்த்தையை போல நீங்களும் சொல்ல முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.